சந்தர்ப்பம் கிடைத்தால் சங்கை அறுப்பாள். எம்மா, சந்தர்ப்பம் கிடைத்தால் சங்க அறுப்பா. யாரு? உன் பையன் எங்கே இருக்கான்? கல்யாணம் முடிச்சிட்டானா? புரியுதா உனக்கு? என்ன புரியுது? பணத்தை அடுத்தவங்ககிட்ட கொடுத்திய பேயமாவளை எங்கள்கிட்ட கொடுத்தியா அவன் தலையை அறுத்துருவேன் சொன்னானா? கால் வந்துட்டுவான். காசே தான் கடவுளப்பா. இவங்கள்ட்ட கொடுத்தா கறி ஆக்கிடுவான், அடுத்தவங்க விட்டா வட்டி கிடைக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேரும்னு அவா கொடுத்தா. வாங்குறவன் கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தானா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த உலக வாழ்க்கையை நீங்கள்லாம் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்கடா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வெறும் பூஜ்ஜியம் அப்படி என்ற ஞான தத்துவத்தை வழக்குக்கு கொண்டு வந்த திருநாமத்தின் பெயர் கோவிந்தம். அதை தவறாக மக்கள் கோவிந்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் உண்மையிலே அது தத்துவம் என்ன? வாழ்க்கை பூஜ்ஜியம். பிறப்பதற்கு முன்னால் உறவில்லை, இறந்த பின்னால் சொந்தமில்லை, இடையில் இருப்பது நாடகம், அதுவோ அனித்தியம், இதுதான் மாயை. இந்த நிலையை உணர்த்துவது தான் கோவிந்தம் என்னும் ஒரு சொல். புரிகிறதா? கால் வந்துட்டு வா. இது சும்மா தப்பாக சொல்லிக்கிட்டாங்க ஒரு சிலர், அப்படி கிடையாது, நான் சொல்கிறதான் உண்மை. என்னடா ஜபா சரர, அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகன் உனக்கு இப்போ பணம் கூட அனுப்ப மாட்டான், இவா கொடுத்து சீரழிச்சிருவான்னு சொல்லி அவன் மனதையும் திருத்தி தரேன். சின்னவன் சில்லறத்தனமாக பழகிக்கிட்டு இருக்கான், ஒரு பொம்பளை கையில் இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கான், விளையாடிக்கிட்டு பேவுள்ளையை திருத்தி கொண்டு வந்து ஒப்படைச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. சரி, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் தனி எழுத்தது. என்னடா அருமையான பாட்டு, சவுண்டை கூட்டி வைங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். கர்மசாமிக்கு இந்த உன் மக்களை உன்கிட்ட சேர்க்குறேன், இழந்து போன பணத்தை உனக்கு மெல்ல மெல்ல வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன், போ, வெற்றி உண்டு, நகை எடுத்து கொடு, போ. மலேசியா, மலேசியா வாங்க, மலேசியா. மிச்சம் எல்லாம் உட்காருங்க. இந்தா எல்லாரும் நல்லா இருப்பீங்க. உட்காருங்க உட்காருங்க, மிச்சம் எல்லாம் உட்காருங்க. மலேசியா, மலேசியா வாங்க, மிச்சம் எல்லாம் உட்காருங்க. தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம், தூதரபி போதனை வழிவிடுங்க. இறை வணக்கம் செய்பவர்க்கு எளிதில் நடக்கும், ரசூல் நபி நாயகத்தின் ஆசி கிடைக்கும். என்ன போட்டாவோ மறைச்சி வச்சிருக்கிறேன்? லேப்டாப்பில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 260 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு குலதெய்வம் நான் கருப்பசாமி. 260 ஆண்டுகளுக்கு முன்பு, சுமார் 64 24 5 தலைமுறைகளுக்கு முன்னால், 5 தலைமுறைகளுக்கு முன்னால் அந்த கருப்பசாமி சோழ சாம்ராஜ்யத்தில் திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கின்ற புதுக்கோட்டையை தாண்டி இடதுபுறத்தில் உண்டு. புரிகிறதா? காலில் வந்துட்டு வரலாம். இதெல்லாம் காலில் விழுறதுக்கு தடையாக இருக்கும், கலத்தி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அப்பொழுது முன்னோர்களெல்லாம் கூடி மாடி இருந்து வணங்கி கோபாலமிட்டு என்னை துதிபாடிய காலங்கள் உண்டு. அதில் 2வது தலைமுறைக்கு பின்பு அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய குடும்பம் 3ஆக பிரிந்தது. 4வது தலைமுறையாகிய உன் தந்தையார் காலத்தில் ஒரே வணக்கத்துடன் செலுத்தி உன் தகப்பனுடைய மேனியில் அருள் சக்தியாக இருந்து சொல்லுகிற வாக்கும் நினைக்கிற சிந்தனையும் கருப்பசாமியினுடைய வாக்காகவே இருந்து வந்தது. ஆனால் இப்போதைக்கு இந்த குடும்பத்திலும் பிரிவும் பிரச்சனையும் மறைமுகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அந்த கருப்பசாமியுடைய அருள் சக்தியை என் தந்தைக்கு பின்பு யார் என்று கேட்டால் அந்த அருள் சக்தி உனக்கே கிடைக்கிறது என்பது உறுதியாகிவிட்டன. ஆகையினால் என் திருநாமத்தை சொல்லி மலேசிய நாட்டில்
நான் கொடுக்கிற விபூதியை எடுத்து கொண்டு போய் கலந்து யாருக்கெல்லாம் நீ கொடுக்கிறாயோ அதெல்லாம் கருப்பசாமியின் சக்தியாகி எண்ணியது நிறைவேறும் ஆற்றல் நீ பெற்று விட்டாய். கால் ஒன்று வரலாம். மலேசியா வர கருப்பசாமி புகழ் வாங்கிக்கிட்டு இருக்கிறார் எல்லா நாட்டிலையும். இப்பொழுது நீ வைத்திருக்கக்கூடிய கல் சிலையில் முகத்தின் அடிவாரங்கள் தெரிந்து முழுக்கோலம் வரப்போகிறது. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நடத்துகிற அன்னதான பூஜையில் அவன் ஆனந்தமாக விளையாடுவதை நீ காண்பாய். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியிலிருந்து முழுமையான விரதத்தை கொண்டு வெற்றியான கோலத்தை அடைந்து ஜெயித்து வரலாம். ஜெயித்து போங்களா? வேற என்ன வேண்டும்? வெற்றிமான கொடுப்பா. ஒரு குழப்பம் இல்லை மகனே. இந்தா உனக்கு தொழிலும் ஓங்கும், அந்த தெய்வீக துறையும் நீடித்து நடக்கும். காது பணத்தோடு கண்ணியமாக இருப்பாய். எல்லா சக்தியும் கிடைக்கும். இந்த நார்த்தமலை என்னும் இடத்தில் இருக்கிற கருப்பசாமிகிட்ட இந்த கனியை வைத்து மலேசியாவை கொண்டு போ. சக்தி உண்டு. சரி, சென்று வரலாம். குடிக்க வேண்டி கொடுப்பா. மதியம் சாப்பிட்டு போங்க. அரைகுறையாக போயிடாதீங்க. இந்த மாலையை எழுதி விளக்கம் சொல்லி விடாரு.